தமிழக கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல்களை கண்டித்து நயினாதீவு கடற்றொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் ஏற்பாட்டில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. நயினாதீவுக்கும் குறிகாட்டுவானுக்கும் இடைப்பட்ட கடற்பகுதியில் நாளை காலை 9 மணியளவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக நயினாதீவு கடற்றொழிலாளர் சங்கம் அறிவித்துள்ளது. வடக்கு மீனவ சங்க பிரதிநிதிகள், கடற்றொழில் சங்கங்களின் சமாச பிரதிநிதிகள், கடற்றொழிலாளர்கள் இணையம், வடமாகாண பிரதிநிதிகள், ஏனைய கடற்றொழிலாளர் நலன் சார்ந்த அமைப்புகளின் பிரதிநிதிகள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு வலு சேர்க்குமாறு நயினாதீவு கடற்றொழிலாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனைத்து கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க அங்கத்தவர் அனைவர்களுக்கும் நயினாதீவு வடக்கு கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க தலைவர் தெரிவிப்பது, எதிர்வரும் 29/7/2026 அன்று 9 மணிக்கு காலை 9 மணிக்கு மாபெரும் கண்டன போராட்ட ஆர்ப்பாட்டம் ஒன்றை செய்வதற்காக நாங்கள் முடிவு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்திய நிறுவப்படத்துக்கு எதிரான இதனால் அனைத்து அங்கத்தவர்களும் இந்த பேரணியில் கலந்து கொள்ளுமாறு, கண்டன பேரணியில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நயினாதீவு சங்கங்களின் ஏற்பாட்டில் நடக்கவிருக்கும் எதிர்வரும் 29/7/2026 அன்று பாரிய ஆர்ப்பாட்டம், இந்திய இழுவைப்படவுக்கான ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கின்றன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சகல சங்கங்களும், சகல சமாசங்கள் மற்றும் இணையங்கள், சம்மேளனங்கள் மற்றும் எமது கடற்றொழில் பிரதிநிதிகள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. காரணம், இதுவரை காலமும் நாங்கள் போராடி எந்த விதமான ஒரு சாத்தியமான முடிவுகளையும் இலங்கை அரசாங்கமோ இந்தியா தமிழ்நாட்டு அரசாங்கமோ எங்களுக்கு எந்த விதமான முடிவுகளும் ஏற்படுத்தி தரவில்லை. போன கிழமை 16/7/2026 அன்று கடலுக்கு சென்று 18/7/2026 வரையிலான கடல் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்த சமயம் சுமார் 5 கோடி பெறுமதியான வலைகளை அத்துமீறி உள்நுழைந்த இந்தியா இழுவைப்படவினர் எங்களுடைய அவலயத்தை இழுத்து சென்றுள்ளனர். மக்கள் ஒன்றுமில்லாத நிலையில் அவர்கள் வீட்டுக்கு திரும்பி சென்று மிகவும் கவலைப்பட்டு அவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் இந்த தருணத்தில் எங்களுடைய பாரிய ஆர்ப்பாட்டம் எதிர்வரும் புதன்கிழமை, அதாவது குறிவட்டுவான் இறங்குதுறையிலிருந்து நயினாதீவு கடல் பரப்பு முற்றாக எங்கட கண்ணாடி விசைப்படகுகள் மூலம் பாரிய ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே எங்கட ஆர்ப்பாட்டத்தினருக்கு அனைத்து பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு எங்களை ஆர்ப்பாட்டத்தை வலி சேர்க்கும் வகையில் எங்களுடைய தீவு பகுதிகளான எழுவதீவு, நயினாதீவு, அனலதீவு, நடுந்தீவு மற்றும் மண்டதீவு, புங்குடுதீவு, மாதகள், நெருஞ்சிமுனை மற்றும் காரைநகர் இப்படியான கடல் பிரதேசங்கள் அண்டியுள்ள பகுதிகளில் உள்ள மீனவர்கள் அனைவரும் தங்களுடைய படகுகள் மூலம் இங்கே வருகை தந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் மூலம் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு விடிவு கட்டும் முடிவிலான விஷயங்களை ஏற்படுத்துவதற்கும் மேன்மை தாங்கிய ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய நாட்டை மேம்படுத்தி கொண்டு இருக்கும் வகையில், ஆனால் எங்கள் மக்களின் கடல் தொழில், மக்களின் வாழ்வாதாரத்திற்கான இந்த விஷயமே எங்களுக்கு பெரும் கண்ணீரை இட்டுள்ளது என்பதனை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு, ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மக்களின் இவ்வளவு வீழ்ச்சிகளுக்கான முடிவுகளை, எங்கள் எல்லை தாண்டி வரக்கூடிய அந்த இந்திய மீனவர்களின் அடாவடித்தனத்தை விட மோசமான அட்டூழிய அழிப்புகளையும், எங்கள் மக்களின் வாழ்வாதாரத்தின் ஒரு பகுதிக்கு நீங்க என்ன விதமான கொடுப்பனவுகள் கொடுத்தாலும் மக்களின் வாழ்வாதாரம் இழந்து கொண்டே இருக்கின்றன. இதை காரணத்தை ஒட்டியே எதிர்வரும் புதன்கிழமை 29/7/2026 அன்று பாரிய ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கின்றன. இதில் எந்த அரசியல் நோக்கங்களுக்காக இதில் வந்து நுழைந்து எந்த விதமான தங்களுக்குரிய சில விஷயங்களை ஏற்படுத்தி கொள்ளவும் கூடாது. இதில் அந்த விதமான எந்த ஏற்பாடும் இணையக்கூடாது என்பதிலும் மிக கவனமாக தொழிலாளர்கள் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஏனென்று சொன்னால் எங்களின் மக்களின் வாழ்வாதாரத்தில் அரசியல் பூந்து எந்த விதமான நிகழ்ச்சியான ஒரு முடிவுகளும் ஏற்படுத்தி தரவில்லை. இந்தியாவுக்கு செல்கின்றனர், இந்தியாவில் கதைக்கின்றனர், ஆனால் அரசியல் வாழ்க்கையை முடிப்பதற்கான அவர்களது சுகபோகங்களை இணைப்பதற்கான வாழ்க்கையை நடந்து வருகின்றன. ஆனால் எங்கள் மக்கள் வாழ்வாதாரங்களில் இழந்து வாழ்வாதாரங்கள் பின்னி பிணைஞ்சு போய் வாழ்வாதாரங்களை முடித்து
பிள்ளைகள் படிக்க அனுப்புவதற்கு கூட முடியாத நிலை தீவக மக்கள் பாரிய இழப்புகளை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த நிகழ்ச்சிகளை சரியாக செய்வதற்கு எங்களுக்கு கடல் சமூகம், வடக்கு சமூகம் அனைவரும் கடல் சமூகம் ஒன்றிணைந்து எங்களுக்கு அந்த தேதி அன்று எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன்.